நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வேத புத்தகம், அதற்குள் 66 புஸ்தகங்கள், 39 பழைய ஏற்பாட்டில், 27 புதிய ஏற்பாட்டில். ஆகமங்கள் 5: ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், மன்னாகமம், உபாகமம். உபாகமம் என்பது உயிர்த்த தலைமுறைக்கு ஒரு புதிய ஆகமம். மோசே எழுதிவிட்டான். எழுதிவிட்டு பின்பு மோபாபிலே நிறுத்திவிட்டான். ஒரு தலைவன் எழுதினான் யோசுவாவில். பல தலைவர்கள் எழுதினார்கள் நியாயாதிபதியில். பின்பு ரூத்தின் கதையை வாசிக்கிறோம். வாசித்த பின் போவாஸ் மற்றும் சத்தமை சொல்லுங்கள். ஆண்டவர் வென்றார், அரசர் வென்றார். சவுல் கொஞ்ச காலம் வென்றான். தாவீது பல போர்களில் வென்றான். சாலமோன் அதை அனுபவித்து சென்றான். தொடர்ந்து ராஜ்யம் உடைந்தது. வடக்கு தெற்கு என திரிந்தது. பலர் உறவுக்கு கட்டுப்பட்டனர், பலர் அந்த உறவிலிருந்து வெட்டுப்பட்டனர். இதைத்தான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கின்றோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என யோசிக்கின்றோம். இதுவரை நடந்ததை நாளாகமம் நினைவூட்டுகிறது. மறந்துவிடக் கூடாது, நமக்கு துணை ஊட்டுகிறது. எஸ்ட்ரா வேதாரதி நினைந்தான், கட்டளைகளை போதிக்க முனைந்தான். நெகேமியா மதில்களை கட்டவிருந்தான், மதில்களையும் கட்ட துணிந்தான். எஸ்தரை அழகாய் படிக்க காரணம், அவள் மூலமாய் யூதருக்கு நிவாரணம். செல்வத்தில் செலுத்தவன், சோதனையில் குளித்தவன், முற்றிலுமாய் செய்தவன், இறுதியில் சிரித்தவன். யோபு, என்னை வாசித்தே என் கண்களை திறந்தேன், என் சிறு சிறு சோதனைகளை மறந்தேன். 150 அதிகாரத்தில் ஜபம் இருக்கிறது, தவம் இருக்கிறது, துதி இருக்கிறது, எதிரிகளின் சதி இருக்கிறது, ஆடல் இருக்கிறது, மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, கர்த்தரின் கரிசனம் இருக்கிறது. சங்கீதம், எவரும் எந்நேரமும் யெகோவாவிடம் ஏற்படுத்தப்பட்ட நல்லதெது, கெட்டதெது, மனிதனை தொட்டதெது, மனிதனை சுட்டதெது, சரியென பட்டதெது. நீதிமொழி, பலவற்றையும் மறந்துவிட்டான், பிரசங்கி முழுவதும் சாலமோனின் புலம்பல். அனுபவித்த பின்பு ஐயோ அலம்பல். உன்னதமாயிருக்கிறது உன்னத பாட்டு, எவர் மனமும் மயங்கும் அதனை கேட்டு. இதற்கு பிறகு ஏசாயா முதல் தானியேல் வரை பெரிய தீர்க்க தரிசனங்களின் தொகுப்புரை. தரிசனங்கள், பாரங்கள், ஐயோக்கள், யுத்தங்கள், பின்பு ஆறுதல் தேறுதல், நம்பிக்கையின் சத்தங்கள். ஏசாயா இந்த மாதிரி, எரோமியா வேற மாதிரி. ஜூதா சீர்கட்டது, கத்திரத்தில் அது பேர் கட்டது. நியாயத்திற்கு அதனை தொட்டது, ஜூதா விழுந்து விட்டது. எரேமியா தொடர்ந்து புலம்புகிறான், யெகோவாவின் கோபத்தை புலம்புகிறான். எசேக்கியல் கண்டது எருசலேமுக்கு கண்டனம், தலைவர்கள் தவறுனது உவமைகளின் பிரகடனம். எங்கு பார்த்தாலும் பெறப்பிறப்பு. எகிப்தின் மீது நியாயத்திற்கு புதிய காவல், புதிய மனம், புதிய கோவில், புதிய இடம். ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர், அக்கினியின் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர், சிங்கங்களின் வாயை பூட்டி வைத்தவர், எதிர்காலத்தை தானியலு காட்டி வைத்தவர். செய்தவர் இம்மானுவேல், எழுதியவர் தானியேல். ஓசியாவில் வேசித்தனமும்
படிப்பது கர்த்தரை காண்பதே சரியான பாதை. ஒபதியாவில் ஏதும் குறிப்பது கர்த்தரால் அவர்களுக்கு உபாதை. யோனா மீன் துணிச்சல், மீகா நீதிமான் துணிச்சல், நாகும் தீயவருக்கு வேட்டு, ஆபகுக் தேவனை நம்பி பாட்டு, செப்பனியா கர்த்தருக்கு செப்பனிடும் நாள், ஆகாய் ஆலயம், சகரியா கர்த்தர் ஆவியினாலாகும் மாம்சத்தினால் அல்ல, மல்கியா கர்த்தர் மன நோகும் இதை இங்கே போய் சொல்ல. சொல்லி தந்தது யாரு? உனக்கு பறக்க சொல்லி தந்தது யாரு? கடலிலே நீந்தும் மீன்களே, கடலிலே நீந்தும் மீன்களே, நீந்த சொல்லி தந்தது யாரு? உனக்கு நீந்த சொல்லி தந்தது யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? JESUS Jesus, JESUS Jesus. துள்ளி குதிக்கும் மான்களே, துள்ளி குதிக்கும் மான்களே, குதிக்க சொல்லி தந்தது யாரு? உனக்கு குதிக்க சொல்லி தந்தது யாரு? அழகாயாடும் மயில்களே, அழகாயாடும் மயில்களே, அழகான தோகைக்கு காரணம் யாரு? உன் அழகான தோகைக்கு காரணம் யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? JESUS Jesus, JESUS Jesus. கனிகள் கொடுக்கும் மலர்களே, கனிகள் கொடுக்கும் மலர்களே, பூத்து குலுங்க செய்தது யாரு? உன்னை பூத்து குலுங்க செய்தது யாரு? மகிமையை இழந்த மனிதனே, மகிமையை இழந்த மனிதனே, தேவனோடு இணைத்தது யாரு? உன்னை தேவனோடு இணைத்தது யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? JESUS Jesus, JESUS Jesus.
சத்தமாய் பேசுங்கள். அப்பாவுக்கு மேலாது தனியா விட்டுட்டு வந்துட்டேன் அப்பாவை கிளாஸுக்கு. சத்தமா பேசு. ஏசப்பா, நீங்க தான் துணை. அங்கேருந்து கொஞ்சம் ஹாய் சாரா, குட் ஈவினிங். எங்க போறீங்க? கிளாஸுக்கு தானே? ஓ, கிளாஸுக்கு தான் போறேன். வாங்க போ. சரி, நேற்று சார் ஒரு வீட்டு பாடம் தந்தார். அது சரியான கஷ்டமா இருந்தது. செய்தீங்களா? வீட்டு பாடமா சாரா? நான் செய்யலையே சாரா. செய்யலையா? ஏன் செய்யல? சாரா, அதுவா எங்கட அப்பா கேளாது. அப்பா முழுக்க இரவு முழுக்க நான் தான் கவனிச்சுட்டு இருந்தேன். அதோட வீட்டு பாடம் செய்யலாமிக்கு போச்சு சாரா. அப்படியா? சரி, சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பாடா சாரா? அப்பா ஏலாதுன்னு தொழிலுக்கும் போகல 2-3 நாளா. அதோட வீட்டை சமைக்கவும் இல்லை. அதோட நான் சாப்பிடாமிக்கு தான் இப்போ கிளாஸுக்கு வந்தேன். என்ன சொல்றீங்க? சரி சரி சாரா, கவலைப்படாதீங்க. நாம் எல்லாம் ஆண்டவற்ற பிள்ளைகள் நீ. அவர் நமக்கு எந்த குறையுமே வர விட மாட்டேர். அவர் நம்மளை போஷித்து பாதுகாப்பேர். கவலைப்படாதீங்க. வாங்க போவோம். அம்மா அம்மா. வாங்கம்மா ஜோதி, என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? ஓ அன்றைக்கு ஒரு கிளாஸ் தான் நடந்தது. அப்போ இன்னொரு கிளாஸுக்கு சார் வரையில, அதோட வந்துட்டு. ஒரு மாதிரி இருக்குங்க. அதான் நம்மளோட சபையில் இருக்கிறாங்களே சகோதரன் செல்வம் சகோதரன். ஓ, செல்வம் பிரதர். அவர மகள் என்னோட தானே படிக்கிறா, சாரா. தெரியும் தானே உங்களுக்கு? தெரியும் எனக்கு. அவோதான். அவ கிளாஸுக்கு போய்க்கதான் சந்திச்சேன் நான். அப்போ அவோ கிளாஸுக்கு வரும்போது சாப்பிடலையா. ஏன்னு கேட்க சோர்ந்து போய் இருந்தவோ. அப்போ என்ன பிரச்சனை கேட்க தான் சொன்னா. அவர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாம். அதோட அவர் கொஞ்ச நாளாக வேலைக்கும் போகலையாம். அதோட வேறு வீட்டை சாப்பாடும் செய்யலையாமட்டு சாப்பிடலையாமா. அதுதான் கேட்டோன்னே சரியான கவலையாக இருக்குது. என்ன ஜோதி சொல்றீங்க? கடவுளே, எங்களோட சபையில வறுமைப்பட்டவர்களா வியாதிப்பட்டவர்களா இருக்கிறதை குறித்து நான் அக்கறை இல்லாமல் கவலையற்று அவர்களை விசாரிக்காமல் இருந்தேனே. என்ன மன்னிங்க தகப்பனே. நம்முடைய சபையில செல்வம் பிரதர் இருக்கிறாரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லையாம். அப்படியா? வீட்டுல சமைக்கவும் இல்லையாம். அதை குறித்து ஜோதி வந்து சொல்லிச்சு. மிகவும் கஷ்டமா இருக்கு. வாங்க வீட்டை விசாரிச்சு வருவோம். சரி, ஓகே. சாரா. ஓமப்பா. வாமா. என்னப்பா? அப்பாக்கு எல்லாம் இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. வாரேன்ப்பா. சாப்பிட்டியாமா? சாப்பாடாப்பா? இல்லையேப்பா. சரி, சாப்பாடு இருக்குது. அப்பா கடலை போகல, தொழிலுக்கு போகல. ஆண்டவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வேன், கவலைப்பட வேணாம். என்ன செல்வம் பிரதர், வாங்க பிரதர். கேட்டது வந்து மனசு சரியா கஷ்டமா இருந்து பிரதர். ஆமா, நேரே வந்து விசாரிச்சு போன்னு வந்த பிரதர். எப்படி பிரதர் இருக்கு? எல்லாமே தான் இருக்கு. அப்படியா பிரதர்? பிரதர் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு சுகம். ஆமா, ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். கம்மியான சகோதரர்கள் நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் சபையில ஒரே குடும்பமா இருக்கிறதால நாம் ஒருவருடைய ஒரு பாடத்தை ஒருவர் மீது ஒரு கருத்து வாழ்வை இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த அதை கடைப்படுத்தாமல் வாழ்வை விசுவாசிகள் ஒவ்வொருடைய பங்கு. ஆம்பரர், உங்களோட அன்பும் உங்களோட ஐக்கியமும் என்னை ஆண்டவருடைய கிருபையினாலே உற்சாகப்படுத்தினது. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் வேதனைகள் அத்தனையும் ஆண்டவர் நீக்கி போட்டார். ஆம்பரர், இப்படியாப்பட்ட அன்பையும் ஐக்கியத்தையும் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லோருத்தையும் காண்பித்தால் நிச்சயமாய் எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை காண்பித்து அவர் எல்லோரும் உண்மையான ஒரு
மகத்துவமான தேவனை மையப்படுத்தத்தக்க ஒரு உற்சாகம் அடைவார்கள் பிரதர். நிச்சயமா பிரதர். விசுவாசால ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரதர் அப்பேற்பட்ட அன்பு பிரதர் கரிசனையும் ஒவ்வொரு மீதும் பிரதர் விழுந்த பாரமாய் கடமையா இருக்கணும் பிரதர். எல்லா கனவும் பிரதர் தேவனுக்கும் அவருடைய சபைக்கும் மகிமை உண்டாகுதா பிரதர். ஆம் பிரதர், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டுமா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். சிஸ்டர், இன்னைக்கு சலோமி சிஸ்டர் சர்ச்சுக்கு வரையில என்னென்னு இருக்கோ அவர் வீட்டை போய் விசாரிச்சுட்டு வருவோமா? ஓம் சிஸ்டர், இன்னைக்கு சர்ச்சில் காணையில தான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. வாங்க ஒருக்கா போய் பார்த்துட்டு வருவோம். போவோம். வாங்க வாங்க. சலோமி சிஸ்டர், சலோமி சிஸ்டர். உங்களை தான் சிஸ்டர் பார்க்க வந்த நாங்க. உங்களை பார்க்கத்தான் சிஸ்டர். ஏன் இன்றைக்கு ஆராதனைக்கு நீங்க வரையல? ஏன் சிஸ்டர் சபை கூடுதலை விட்டுட்டீங்க? இப்படியே சோர்ந்து நீங்க சபைக்கு வராம இருந்தா அந்த பாவத்தை உங்களால ஜெயிக்க முடியுமா சிஸ்டர்? இப்படியே தொடர்ந்து சோர்ந்து சபைக்கு வராம இருந்தா பாவத்தை குறித்து துயரப்படுகிற துக்கம் உங்களுக்கு இல்லாம போயிடும் சிஸ்டர். ஆமாம், ஆண்டவர் நித்திய நம்பிக்கைக்குரியவர். உங்களுக்குள் இருக்க துயரத்தை பார்க்கிறார். உங்களை ரட்சிக்க அவர் ஒரு நாளும் சோர்ந்து போனதில்லை சிஸ்டர். சிஸ்டர், அப்படி என்றால் என்னாலே பாவத்தை ஜெயிக்க முடியுமா சிஸ்டர்? சிஸ்டர், நீங்க சபை கூடுதலுக்கு வந்து ஆண்டவற்ற வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வாஞ்சிக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு பலனையும் ஜெயத்தையும் தந்து உங்களுக்கு உதவி செய்வார் சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர். நிச்சயம் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இளைப்பாற முடியும் சிஸ்டர். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க சிஸ்டர். நீங்க இப்படியே சோர்ந்து தொடர்ந்து சபைக்கு வராம இருந்தா உங்களோட குடும்பம் உங்களோட பிள்ளைகள் இடறுவாங்க. அவங்களுக்கு இடரலா ஒரு நாளும் இருக்கக்கூடாது சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர். என் மேல எவ்வளவு கரிசனை கொண்டிருக்கிறீங்க. வீடு தேடி வந்து எனக்கு புத்தி சொல்றீங்களே சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். யாரோ ஒருத்தி சபைக்கு வந்தால் என்ன வராட்டி தலைன்னு நின்றுக்கலாம். ஆனால் நீங்க அப்படி இல்லை சிஸ்டர். நீங்க வீடு தேடி வந்து எனக்கு புத்தி சொல்றீங்களே சிஸ்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். கவனித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சபை கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு வளர்ச்சி அடைய முடியும். ஆமாம் சிஸ்டர், நானும் இந்த 30வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் இந்த நன்னாளிலே உறுதியான தீர்மானம் எடுத்து சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் மகிமை செலுத்தி வாழ உழைப்பேன் சிஸ்டர். ஆம், நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு சபையின் வளர்ச்சிக்காக உழைப்போம், முன்னேறுவோம், விண்ணகம் நோக்கி நகருவோம். விண்ணகமே நமது சபையின் வாசஸ்தலமாய் எப்போதும் விளங்கட்டும்.
ஒளியோடு தீபமாக வாழ்ந்த தேவ மனிதரை இதிகாசம் மறந்ததாக செய்தி என்றும் இல்லையே. ஓ ஓ ஓ எனக்கும் தேவன் தந்த காலம் அல்லவா, இதை உணராமல் ஜீவிப்பது பாவம் அல்லவா. அருவி போன்ற ஆசீர்வாதம் பெற்று மகிழ பாருங்கள், ஆவியாலே உள்ளம் பொங்கி துள்ளி சேவை செய்யுங்கள், பிறருக்காக சேவை செய்து மகிழ்ச்சி வெள்ளமாகுங்கள், திரள் ஜனத்தை சிறுவை பக்கம் கொண்டு வந்து சேருங்கள். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ எனக்கும் எனக்கும் தேவன் தந்த காலம் அல்லவா, இதை உணராமல் ஜீவிப்பது பாவம் அல்லவா. உனக்கும் எனக்கும் தேவன் தந்த காலம் அல்லவா, இதை உணராமல் ஜீவிப்பது பாவம் அல்லவா. பிறருக்காக வாழும் வாழ்க்கை உன்னதம் அல்லவா, இதை அறிந்து உணர்ந்து வாழும் பொழுது லாபம் அல்லவா. தேவன் தந்த காலம் அல்லவா, இது உணராமல் ஜீவிப்பது பாவம் அல்லவா. அனைவருக்கும் வணக்கம். கவிதை தொகுப்பு. சபையின் மேன்மையும் எமது அன்பும். உலகத் தோற்றத்துக்கு முன் மக்காக முன்குறித்தீர். உன்னத நோக்கம் நிறைவேற உலகத்தை விட்டு பிரித்தெடுத்தீர். உன்னத நோக்கம் நிறைவேற உலகத்தை விட்டு பிரித்தெடுத்தீர். உதிரம் சிந்தி மீட்டீரே, உத்தம சபையில் சேர்த்தீரே. உதிரம் சிந்தி மீட்டீரே, உத்தம சபையில் சேர்த்தீரே. உயர உயர எழும்பியே உன்னத சாயலை பெற்றிடவே. உயர உயர எழும்பியே உன்னத சாயலை பெற்றிடவே. உலகிற்கு உம்மை வெளிப்படுத்த உடுக்கிப்பிடமிட்டு தகுதிப்படுத்த. உலகிற்கு உம்மை வெளிப்படுத்த உடுக்கிப்பிடமிட்டு தகுதிப்படுத்த. உபத்திரவம் நிறைந்த வாழ்விலே உறைந்து போகாத விசுவாசத்திலே. உபத்திரவம் நிறைந்த வாழ்விலே உறைந்து போகாத விசுவாசத்திலே. உத்தம இயேசுவின் நடிச்சுவட்டில் உதிரி பூண்டு வாழ்வோம் செயல்படுவோம். உத்தம இயேசுவின் நடிச்சுவட்டில் உதிரி பூண்டு வாழ்வோம் செயல்படுவோம். ஊக்கமதை கைவிட காலம் முழுதும் உமக்கு உகந்த ஜீவ வழியாய் நான் முழுதும். ஊக்கமதை கைவிட காலம் முழுதும் உமக்கு உகந்த ஜீவ வழியாய் நான் முழுதும். உண்மையோடும் மாவியோடும் தொழுதுடுவோம், உயிர் மூச்சுள்ளவரை வாழ்ந்துடுவோம். உண்மையோடும் மாவியோடும் தொழுதுடுவோம், உயிர் மூச்சுள்ளவரை வாழ்ந்துடுவோம். உமக்கே சபை தலைமுறை தலைமுறைக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டுக்கும். உமக்கே சபை தலைமுறை தலைமுறைக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டுக்கும். நன்றி. ஏலேலோ 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 ஆழக்கடலிலே
மீனவர் பலருண்டு அழியும் ஆத்துமாக்கள் உலகில் பல உண்டு அதற்காய் பரிதபிக்க இங்கே யாருண்டு அழியும் ஆத்துமாக்கள் உலகில் பல உண்டு அதற்காய் பரிதபிக்க இங்கே யாருண்டு யாரை அனுப்புவேன் யார் என் வேலையாய் போவார் யாரை அனுப்புவேன் யார் என் வேலையாய் போவார்
பிரைஸ் தி லார்ட். வழிநடத்தி வந்த தேவனுக்கு உள்ளத்திலிருந்து மனதார நன்றி சொல்லுமா? நிச்சயமாக. உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை முன்குறித்து எங்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் தீர்மானித்த தேவன் 1990 யுத்தம் காரணமாக இலங்கை தேசத்திலிருந்து இந்திய தேசத்திற்கு அகதிகளாய் கொண்டு சென்றார். அகதி முகாமிலும் தேவனுடைய ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் இயேசுவை போலவே வாழ முடியும் என்று மேலான சத்தியத்தை வெளிப்படுத்தின தேவனுக்கு மனதார நன்றி சொல்வோம். மெல்ல பேசுங்க, மெல்ல பேசுங்க. ஆம், சகோதரன் ரத்னகுமாரனும் நல்மை பெறினால் நாள்தோறும் வேத வார்த்தைகளால் போஷிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் வாழ முடியும், வாழ வேண்டும் என்று அன்பிலும் கண்டிப்பிலும் ஜெபத்திலும் கண் விழித்திருந்து தேவ வார்த்தைகளால் தினம் தினம் வளர்க்கப்பட்டு கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படி புத்திமதிகள் சொல்லி 1995 மீண்டும் தேவ சித்தப்படி எம்மை இலங்கை தேசத்திற்கு அழைத்து வந்த தேவனுக்கு மனதார நன்றி சொல்கிறோம். ஆண்டு பங்குனி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 2025 ஆண்டு பங்குனி மாதம் 13ஆம் தேதி வரை நாங்கள் இந்திய தேசத்திலிருந்து இலங்கை தேசத்திற்கு வருகை தந்து 30 வருடங்களாக இத்தனை ஜெபங்கள், எவ்வளவு உபவாசங்கள், இத்தனை கண்விழிப்புகள், சோதனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பிசாசினாலும் ஜனங்களினாலும் சபைக்கு வந்த நெருக்கங்கள், இத்தனை நெருக்கங்கள் மத்தியிலும் தேவனோடு சேர்ந்து முதியோர், பெரியோர், வாலிபர், சிறுவர்கள் யாவரையும் கர்த்தருக்குள் நல்வழிப்படுத்தி தன்னை தேவனுக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து சபைக்காக தன்னை தியாகம் செய்த சகோதரன் ஜெனிடாஸ் என்பவரை வடமாகாண கிறிஸ்தவ ஐக்கிய சபைக்கு மூப்பராக தந்தார் அல்லவா? அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு வீடுகளிலேயும் தான் சபை கூடி வந்தோம். அதன் பிறகு சிறிய சிறிய கூடாரங்களை போட்டு அந்த கூடாரங்களில் சபை கூடி வந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இடமே போதாதென்று சொல்ல முடியாத அளவிற்கு நாங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததியார் யாவரும் கூடி விடுதலையோடு தேவனை ஆராதிக்கும்படிக்கு தேவன் இந்த இடத்தையும் இந்த பெரிய கட்டிடத்தையும் எங்களுக்கு தந்து எண்ணற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் எங்களுக்கு வாய்க்க பண்ணி ஒரு குறையும் இல்லாமல் இந்த 30 ஆண்டு காலமாய் எங்களை வழிநடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு மனதார நன்றி சொல்கிறோம். ரட்சிப்பை சுதந்தரிப்பதற்கு, இயேசுவின் சாயலில் ஒப்பாவதற்கு
அழிக்கப்பட்ட வடமாகாண கிறிஸ்தவ ஐக்கிய சபை சகோதர சகோதரிகள், வாலிபர், சிறுவர் தாங்கள் மாத்திரமில்லை, தங்கள் பிள்ளைகள், சந்ததிகள், சபையினர் யாவரும் சத்தியத்தின்படி வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என கண்ணீருடன், உபவாசத்துடன், ஜெபத்துடன் தங்களே மாதிரியாய் காண்பித்து திறப்பின் வாசலில் நிற்கிற சகோதர சகோதரிகள், எண்ணங்கள் சிதறிடாமல் சிந்தையில் தூய்மையாய் தேவனுக்கு மகிமையாய் கண்ணியமாய் வாழும் வாலிப சகோதர சகோதரி, சின்னஞ்சிட்டுக்களாய் பறந்து சின்னஞ்சிறு கால்களால் விரைந்து தேவ சமூகம் சென்று வனனம் செய்த வேத வசனங்களை செல்லமாய் ஒப்புவிக்கும் வண்ணச் சிறுவர்களையும் சபைக்கு தந்து இன்னும் வளர்ந்து வரும் மழலை செல்வங்களையும் சபைக்கு தந்து 30 வருடங்களாய் சபையை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த நம் தகப்பனுக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம். சகோதரன் ரத்தினகுமார் 30 வருட இந்திய தேசத்தில் இருந்தாலும் கடந்த 30 வருடங்களாய் மன்னார், யாழ்ப்பாணம், விடத்தல் தீவில் உள்ள இந்த சபையை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஆலோசனைகளாலும் தாங்கி சமயம் வாய்க்கும் போதெல்லாம் இலங்கை தேசம் வந்து சபையை விசாரித்து ஆத்துமாக்களை தேற்றி சத்தியத்துக்குள்ளாய் வழிநடத்த தேவன் உதவி செய்தார். மோசே யோசுவா ஜனங்களை கானானுக்குள் வழிநடத்தி சென்றது போல சகோதரன் ரத்தினகுமார், சகோதரன் ஜெனிடாஸ் ஆகிய இவர்கள் கிறிஸ்துவுக்கு கீழாய் தலைமைத்துவமாய் முன்னோடிகளாய் வாழ்ந்து எங்கள் சபையை நெஞ்சினிலே சுமந்து மெழுகாய் உருகி ஒளியாய் வாழ்ந்து பூவாய் மலர்ந்து நறுமணமாய் எங்கள் மத்தியில் எங்களில் ஒருவராய் வாழ்ந்து 30 வருடங்களாக உத்தம ஊழியர்களாக ஊழியம் செய்ய வைத்த தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்தி வந்த தேவனுக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உள்ளம் நிறைந்த நன்றிகளை செலுத்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராயாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். நன்றி. Psalm chapter 100 verse 1. Make a joyful noise to the Lord, all the earth. Thank you. Good evening, all of you. Matthew chapter 5 verse 8. Blessed are the pure in heart, for they shall see God. Thank you. Good evening, all of you.
Philippians chapter 2 verse 5. Let this mind be in you, which was also in Christ Jesus. Thank you. அனைவருக்கும் வணக்கம். மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நன்றி. Good evening to you all. Hebrews chapter 13 verse 8. Jesus Christ the same yesterday and today and forever. Good evening all of you. Ephesians chapter 6 verse 1. Children, obey your parents in the Lord, for this is right. Thank you. அனைவருக்கும் வணக்கம். சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனமும் 2 வசனமும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். Praise God in His sanctuary, praise Him in His mighty heaven. Psalms chapter 150 verse 1. நீதிமொழிகள் 19 அதிகாரம் 1 வசனம். மாறுபாடான உதடுகள் உள்ள மூடரை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. யோசுவா 1 அதிகாரம் 5 வசனம். நீ ஈரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நீதிமொழிகள் 5 அதிகாரம் 1 வசனம். என்னவன் என் ஞானத்தை காண்பதோ என் புத்தி செயலற்ற அறிவும் செவி
நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்து நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பாய் எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோபிதாவே, பூமியிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கென்று நியமித்த கிரியைகளை செய்து முடிக்கவும் தக்கதாய் ஆண்டவரே, நாள் வரைக்கும் எங்களை உயிரோடு வைத்து நம்முடைய சபையில் வைத்திருக்கிறதுக்கு நமக்கு நன்றி செலுத்தி இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே மகிமைப்படுத்தத்தக்கதாய் இந்த நிகழ்வையும் நீர் அதாமே வழிநடத்தியதுக்காக நன்றி. இந்த நிகழ்விலும் ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தர்தாமே இந்த நிகழ்வுகளை செய்யும்படிக்கு அவர்களுக்கும் ஏற்ற சரீர ஆரோக்கியத்தையும் உடல் பலத்தையும் நல்லபடியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் செயல்படுத்தத்தக்கதாய் நீர் உதவி செய்ததற்காக எமக்கு நன்றி. ஆண்டவரே, தடைகள் வந்தாலும் கர்த்தர்தாமே எங்களுக்கு துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூரணமாக்கி இந்த நிகழ்வை நாங்கள் செய்ய நீர் உதவி செய்ததற்காக நன்றி. ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சிந்தையோடு உம்முடைய உணர்வோடும் ஆண்டவரே அந்த நிகழ்வுகளை நாங்கள் கொண்டு செல்ல நீர் உதவி செய்ததற்காக நன்றி. எல்லா விதமான ஒளிபெருக்கி காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்தாமே நீர் ஒழுங்குபடுத்தி தந்ததுக்காக நன்றி. இந்த இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் இந்த நிகழ்வுகளை கண்ணாலே கண்டு ஆண்டவரே இருதயத்திலே அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தொடர்ந்தும் எங்களை நீர் வழிநடத்தப்படுறதுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மின்சார தடைகள் இல்லாதபடிக்கும் ஆண்டவரே நீரே கூடவிருந்து வழிநடத்தியதற்காக நன்றி. இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்யும்படிக்கு ஆண்டவரே இந்த நிகழ்வை செய்ய தயாரித்த ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தர்தாமே நீர் பொறுப்படுத்த வழிநடத்தியதற்காக நன்றி. தொடர்ந்தும் இந்த இரவு நேரத்திலும் இந்த இரவு உணவை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த இரவிலும் இந்த உணவை நாங்கள் உட்கொண்டு உம்முடைய நாமத்துக்கென்று உண்மை உத்தவமாய் உழைத்து ஆண்டவரே நாங்கள் வாழும்படிக்கு கர்த்தர்தாமே எங்களுக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் இந்த நாளிலும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. நாளைய நாட்களிலும் ஆண்டவரே இங்கு வருகை தந்திருக்கிறதான இந்த சகோதரர்கள் செல்ல இருக்கிறதான அவருடைய பிரயாணங்களை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி எந்த அலைச்சல்கள் இல்லாதபடிக்கும் எந்த அலக்கழிவுகள் இல்லாதபடிக்கும் நல்லபடியாய் சரீர சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு கர்த்தர் இந்த இடத்திலே கொண்டு வந்து இந்நேரம் வரைக்கும் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் கர்த்தர் கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தி சென்ற தெய்வம் தொடர்ந்து நாளைய நாட்களில் அவர்கள் செய்கின்ற பிரயாணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறித்த நேரத்திலே செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லவும் ஆண்டவரே பிரயாணம் செய்யும் போதும் எந்த ஆண்டவரே வாகனங்களுக்கு எந்த இடையூறு இல்லாதபடிக்கு கர்த்தர்தாமே எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் நீரே உருவாக்கி தந்து நல்லபடியாக போகவும் அவர்கள் விமானத்திலே செய்யக்கூடிய பிரயாணங்களும் நல்லபடியாய் அமைந்து இன்னும் அவர்களுடைய தேசத்திற்கு சென்று அவர்கள் வீடுகளுக்கு செல்லுகின்ற எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தர் கூடவே இருந்து துணையாயிருந்து நல்ல சரீர பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியம் கொடுத்து அவருடைய பிரயாணங்களெல்லாம் வாய்க்க பண்ணும்படியாய் நம்முடைய வல்லமை நிறைந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மட்டும் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றி. இனிமேலும் நீர் செய்ய போகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I am here just to express my profound appreciation for all the items that was performed by the brothers, sisters, children and all here. இன்று நடந்த இந்த நிகழ்ச்சிகள் குறித்து நான் மனமாற மகிழ்ந்தேன். உளமாற உங்களை வாழ்த்துவதற்காக நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். And what should I say? There is definitely scope for improvement, but with the limited time and all that you had, you know, all of you, the Sunday school children, the grown-up persons, everything was so wonderful, and I will go and report this. I have taken some videos. I will show it to our church. So it's wonderful. A big clap for all of you. Hallelujah. அனைவரும் மிகுந்த அற்புதமாக எல்லாவற்றையும் செய்தீர்கள். நான் பல புகைப்படங்களையும் வீடியோக்களை எடுத்துள்ளேன். கண்டிப்பாக சென்று என்னுடைய வீட்டில் காண்பிப்பேன் என்று கூறுகிறார். And I want to say a final word of thanks to the elders of this church, the janitors and the others,
and all the brothers and sisters here who showered their love upon us. இந்த கடைசியாக சபையின் மூப்பரான ஜெனிடாஸ் பிரதர் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். உங்களுடைய அன்பை எங்கள் மீது பொழிந்ததற்காக நன்றி. And I especially want to thank brother Ratnakumar for making this possible for me. நான் விசேஷமாக பிரதர் ரத்னகுமார் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அவர்களால் தான் இந்த பயணம் என்னால் செய்ய முடிந்தது. And I want to thank this dear brother and brother Ratnakumar for translating and bringing the message to you in your language. இந்த தமிழில் மொழிபெயர்த்ததற்காக என்னையும் பிரதர் ரத்னகுமாரையும் நன்றி கூறுகிறார். And let us praise God for everything. Thank you. Hallelujah. Praise God. Amen.